ஹே ஃபுடீஸ், ஒரு சூப்பரான ஹோட்டலில் கிடைக்கிற ஹைதராபாத் பிரியாணி ரெசிபி பார்க்கலாம். இந்த சுவையான பிரியாணி டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 7 ஸ்டெப் இருக்குது. சிக்கன் மேரினேஷன், ஆனியன் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை, ரைஸ் குக்கிங், சிக்கன் கறி, பிரியாணி கறி இதெல்லாம் பண்ணிவிட்டு பிரியாணியை லேயர் பண்ணால் நமக்கு வந்து டேஸ்ட்டான பிரியாணி ரெடி ஆயிடும். சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சீக்ரெட் கரம் மசாலா பண்ணலாம். ஜாதிக்காய் கொஞ்சம் தேவையான அளவு 2 பிஞ்ச் இருந்தால் போதும். ஸ்டார் 1, ஏலக்காய் 4, கிராம்பு 5, பட்டை 1. அந்த மசாலா தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சிக்கன் மேரினேஷன் பண்ணுறதுக்கு தேவையான பொருள்: இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூனு, ஒரு முட்டை, மஞ்சத்தூள், கியூமின் பவுடர் வந்து 1/4 டேபிள் ஸ்பூனு, சால்ட்டு வந்து தேவையான அளவு, சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூனு, பிளாக் பெப்பர் 1/2 டேபிள் ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூனு, தயிர் 2 டேபிள் ஸ்பூன். இதை வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேலே வந்து மேரினேஷன் ஆகணும். சீக்ரெட் கிரவுண்ட் மசாலா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, இன்னும் தேவைப்படும். ஒரு பேனில் ஆயில் ஊற்றி 3 வெங்காயம் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் வந்துட்டு இப்போ நம்ம மேரினேஷன் பண்ண சிக்கனை வந்து போட போகிறோம். சிக்கன் இந்த மாதிரி ரெட் கலராக பொரிஞ்சு வந்தோடனே அது தனி பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பிரியாணி சட்டி எடுத்துக்கிட்டு அதில் அளவு தண்ணியை வந்து ரொப்பிக்கோங்க. அந்த தண்ணி சூடான பிறகு ஒரு பட்டை, 2 பிரியாணி இலை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், அப்புறம் கொத்தமல்லி, புதினா, உப்பு வந்து 3 டேபிள் ஸ்பூனு, 1 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்ச பாஸ்மதி அரிசி இதெல்லாம் போட்டு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கடாயில் சிக்கன் ஃப்ரை பண்ண ஆயில் வந்து போட்டு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 வெங்காயம், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூனு, ரெட் சில்லி 1 டேபிள் ஸ்பூனு, அப்புறம் 3 தக்காளி அரைச்சி அதோட சாறு, உப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூனு, டொமேட்டோ பியூர் ஃபுல்லாகவே இங்கே யூஸ் பண்ணிடுங்க. பாதி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நமக்கு தேவைப்படும் வாட்டர் 50 ml. ஃபஸ்ட்டு ஆல்ரெடி செஞ்ச கிரவுண்ட் மசாலா அதை இங்கே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கறியை போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கிட்ட பிறகு ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நாங்கள் கம்மியாக ஊற்றுறோம். நீங்கள் வந்து நிறையா ஊற்றிக்கோங்க ஃப்ரெஷ் க்ரீம், அப்போ தான் நல்லா கிரேவியாக வரும். அதுக்கப்புறம் கொரியாண்டர் லீஃப் போட்டு அவ்வளோதான் எடுத்து வச்சுருங்க அது தனியாக. இப்போ ஒரு பேனில் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் கீ, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 1/2 பட்டை, பிளாக் கார்டமன் 1, 1 ஸ்டாரு, ஜாப்பத்ரி 1, 3 சின்ன சைஸ் ஆனியன், 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 4 பச்சை மிளகா, கொரியாண்டர், புதினா, டர்மரிக் வந்து 1/4 டேபிள் ஸ்பூனு, ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூனு, டொமேட்டோ பூர் ஆல்ரெடி அரைச்சி வச்சது வந்து கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அப்புறம் கர்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கஸ்தூரி மேத்தி வந்து 1 பிஞ்ச் போட்டுக்கணும். சாஜீரா 1 டேபிள் ஸ்பூனு, 100 கிராம் பால் ஊற்றிக்கணும். அப்புறம் அரை லெமனை ஃபுல்லாக புழிஞ்சு விட்ருங்க. அரிசி வடித்த தண்ணியில் சாஃப்ரான் போட்டு வச்சுக்கோங்க. ரைஸ் வடித்த கடையை எம்டி பண்ணிட்டு அதில் இந்த இதை கொஞ்சம் ஊற்றிடுங்க. ரைஸு, புதினா, ஃப்ரைடு ஆனியனு, அதுக்கப்புறம் கேசரி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அப்புறம் சாஃப்ரான் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கணும். கேசரி தண்ணி வந்து கேசரியை பாலில் இது பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கோங்க, பாலில் போட்டு. அப்புறம் இதே ப்ராசஸ் வந்து நெக்ஸ்ட்டு லேயருக்கும் நீங்கள் இதே மாதிரி பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா தம்மில் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லான பிரியாணி கிடைக்கும். இந்த பிரியாணி செய்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் வந்து நம்ம ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணனா செம்மையாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு நிறைய வேலை இருக்குது, ஆனால் ஒரு டைம் வந்து செஞ்சு பாருங்கள். திருப்பி நீங்கள் ஆனால் செய்ய மாட்டீங்க, ஏன்னா அவ்வளோ வேலை இருக்கும். ஒரு 3 hours ஆயிரும் இது செய்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சர்வ் பண்ண சொல்ல நம்ம பிரியாணி மாதிரி ரொம்ப இது பண்ணாமல் ஒவ்வொரு லேயராக நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து எல்லாருக்கும் போகிற மாதிரி கிடைக்கும். அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.